Hello buddies, I'm Arjun Madhusri grade 6A from Bimbas Garden School. This is the message from Savitri by Aurobindo. The eternal stillness saw in unmoved joy his universal power at work, display in plots and pain and dramas of delight, the wonder and beauty of her will to be. Thank you. Bye. Hi, hello buddies. I am Ajay Yanis, studying grade 2 from Twimbats Garden School. Today's Kavi Appa message. Mind itself is separate from supermind. By exclusive concentration, that is ignorance. Secondarily, fortified by the formation of the ego. Thank you buddies. Bye bye. Hi, hello buddies. I am Arjun Rohita, grade 8 from Brimbats Garden. Today we are going to see a new story. Once the kind swan and the crow. In a serene pond, there was a beautiful white swan named Sarah. She was known for her grace and kindness to all the creatures in the pond. One winter, a injured crow named Cody asked Sarah for help. Despite their difference, Sarah allowed Cody to share her nest and fed him with her beak. She nursed him back to health. As Cody regained his strength, he became greedy and wanted Sarah's nest for himself. He tricked Sarah into leaving by telling her about a supposedly better lake. When she arrived, she found it was polluted and inhospitable. Sarah returned to her old pond, tired and weak, but the other animal had seen her kindness and Cody's betrayal. They chased Cody away and Sarah was welcomed back with open wings. Moral: kindness and gratitude are rewarded with true friendship and support. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த சொந்த ஊரில் அப்படி ஏதோ வேலை செஞ்சுட்டு சரியாக கூலிலாம் கிடைக்காம பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு தம்பிக்கிட்ட, இது பாருப்பா, நான் பக்கத்து ஊரில் போய் ஏதாவது வேலை தேடி செஞ்சு கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு வரேன், இங்கேருந்து பார்த்துக்கோ, இங்கேயே இது நமக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி போகிறேன்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு பணக்காரர்கிட்ட போய் வேலை கேட்குறாரு. இது மாதிரி நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன், எனக்கு காசு எவ்வளோ கொடுப்பீங்க என்னன்னு பேசும்போது, அப்போ அந்த செல்வந்தர் அந்த பணக்காரர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்பாடா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்னு நினச்சிட்டு, அவன் ஆக்சுவலாக ரொம்ப கஞ்ச பிசினாரி, அதாவது எல்லாருக்கிட்டையும் எப்படி வேலையை மட்டும் வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு போல். அது இவர் வேறு ஊர்லேருந்து வந்தார் இல்லையா, அதனால் இவருக்கு தெரியல. சரி, உனக்கு 3 பொற்காசு நான் தருவேன், 1 வருஷம் கடைசியில் 1 வருஷம் நீ என்கிட்ட வேலை பார்க்கணும், சாப்பாடு இடம்லாம் கொடுத்துருவேன், சம்பளமாக 3 பொற்காசு தருவேன். ஆனால் நான் சொல்கிற வேலை ஏதாவது ஒரு வேலையை நீ செய்ய முடியாதுன்னா ஒரு பொற்காசாக நான் கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாராம். உடனே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இல்லையா, சரி என்ன வேலை சொல்லிட போகிறார், அப்படி நம்ம கடகடன்னு எல்லாமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு வேலைக்கு சேர்ந்துடுறாரு. வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் நல்லா வேலை செய்கிறாரு. இந்த அடுத்த வாரத்தோடு முடிய போகுது அப்படின்னு வரும்போது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம 3 பொற்காசு கிடச்சா நம்ம தம்பி கூட போய் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது அந்த லாஸ்ட் டே வருது. அன்னையோட 1 வருஷம் முடியுது. அப்போது அந்த முதலாளிகிட்ட போய் இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொன்று இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் வந்தால் தான் 1 வருஷம் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த முதலாளி அவர் என்ன சொல்கிறாரு, சரி ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல, நான் உனக்கு நான் ஒரு வேலை சொல்கிறேன், அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீங்காஞ்சாடியும் ஒரு பெரிய பீங்காஞ்சாடியும் வச்சுட்டு, இந்த சின்ன ஜாடிக்குள்ளே இந்த பெரிய ஜாடியை கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அண்ணனுக்கு என்னதான், ஐயோ என்னடா அது இப்படி சொல்கிறாரு, அது எப்படிங்க முடியும், பெரிய ஜாடிக்குள்ளே சின்னது வைக்கலாம், சின்னதில் எப்படி பெருசு வைக்க முடியும் அப்படின்னோடனே, அப்போ நான் சொன்ன வேலையை நீ செய்யலாம், உனக்கு 1 பொற்காசு கம்மி பண்ணிவிட்டேன், இன்னும் 2 தான் இருக்குது. சரி ஓகே, அப்போ அடுத்த வேலை சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஒரு ரூம் ஒன்று காட்டுறாரு. அந்த ரூமில் ஃபுல்லாக ஈர நெல்லாக இருக்குது. நனைஞ்சு ஈரமான ரூமை விட்டு வெளியில் கொண்டு வராமல் இந்த நெல்லை காய வை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இது மாதிரி ரூமை விட்டு வெளியில் வராமல் இந்த நெல் எப்படி காயும், அதனால் முடியாதுங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே, அப்போ நீ 2வது வேலையும் செய்யலை, அதனால் உனக்கு 2வது பொற்காசும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் லாஸ்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, லாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னோடனே, என்னோட தலையோட எடை மட்டும் நீ பார்த்து சொல்லு, என்னோடய உடம்புல தலை மட்டும் எவ்வளோ இடம்னு நீ பார்த்து சொல்லணுன்னொன்னே
எப்படி தலையோட வெயிட்டுன்னு எப்படி நம்ம கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தயங்கி நிற்கிறாரு. அதனால் நீ 3 வேலையும் செய்யலை, அதனால் உனக்கு 3 பொற்காசும் கிடையாது, போ சாயங்காலம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் வேலை வாங்கிட்டு காசு தராமல் ஏமாற்றி அனுப்பிடுறாரு. அப்புறம் இவருக்கு அதுக்கே ஊருக்கு ஏமாற்றத்தோடு வரும்போது அவன் தம்பிக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே இவன் என்ன சொல்கிறான், அப்படியா சரி அவனுக்கு நான் சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தம்பி அதே ஊருக்கு போய் அதே செல்வந்தர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்து எதுவுமே தெரியாதது மாதிரி புது ஆள் வர மாதிரி வந்து சேர்ந்து எல்லாம் பேசிட்டு 3 பொற்காசு இதே டிமாண்ட் இதே தான், 3 பொற்காசு நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்னு. 1 வருஷம் முடியுது. லாஸ்ட்டு நாள் அதே மாதிரி தம்பியும் போய் கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் சொல்கிறார், நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும்னு. இதே வேலையே சொல்கிறார், இந்த சின்ன பீங்காஞ்சாடிக்குள்ளே பெரிய பீங்காஞ்சாடியை வையும். உடனே அந்த தம்பி என்ன பண்ணுறான், ஒரு பெரிய சுத்தியெல்லாம் எடுத்து அந்த பெரிய பீங்காஞ்சாடியை சுக்கு சுக்காக உடைச்சிட்டான். இவர் இப்படியே பதறிட்டார், ஏன் இப்படி உடைக்கிறன்னொன்னே, இல்லையா சின்னதுக்குள்ளே தானே போகணுன்னு சொன்னீங்க, இந்தாங்க இப்போ போயிடுச்சு பாருங்கன்னு சொல்லி அந்த உடஞ்ச தூளை தான் சின்னதில் போட்டு வச்சுட்டான். என்னடா அது பீங்காஞ்சாடி உடச்சிட்டானே அப்படி சொல்லி, சரி அடுத்த வேலை சொல்கிறேன்னா அதே மாதிரி நெல்லை வந்து ரூமை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வராமல் காய வச்சு கொடு இன்னைக்குள்ளன்னொடனே அவன் என்ன பண்ணான், கடகடன்னு ஏறி செவர் மேலே ஏறி மேலே இருந்த கூரை ஓடு எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படியே ஃபுல்லாக சீலிங் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே பிரிச்சுட்டார். கூரையெல்லாம் பிரித்தோடனே சூரிய வெளிச்சம் ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே விழும் இல்லையா, விழுந்துருச்சு. வீடு குட்டி செவர், அந்த சுவர் மட்டும்தான் இருக்குது, சுற்றி இருக்க செவர் இருக்குது, கூரெல்லாம் போயிடுச்சு. இவர் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார், இது எதுக்கு பிரிச்சுனா, இல்லையா வெளியில் வராமல் வரணும் சூரிய வெளிச்சம் வேணுன்றதுக்காக தான் கூரையை பிரித்தேன் அப்படின்னோடனே இவருக்கு என்னடா இவன் ரொம்ப புத்திசாலியாக இருப்பான் போலையே, சரி இதுக்கு சொல்கிறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தலையோட வெயிட்டு மட்டும் நீ கண்டுபிடிச்சி சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே கேள்வி தான் சொல்கிறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு பூசணிக்காவை வெட்டி எடுத்துகிட்டு வந்து தராசில் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஐயா உங்களோட தலை வெயிட் வந்து இந்த பூசணிக்காய் வெயிட்டு தான், உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் தலையை வேணால் அறுத்து வேணால் இதில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவர் ஓஹோ இவனை வந்து ஏமாற்ற முடியாது போல், விட்டா நம்ம தலையை வெட்டி அதில் வச்சிருவான், நம்ம தான் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சரி நீ எல்லாமே செஞ்சுட்ட, நான் வந்து உன்னை இது பண்ண பார்த்தேன்னு அவரே ஃபீல் பண்ணி சொல்லிடுறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி போன வருஷம் வந்தது என்னோட அண்ணன், நீங்கள் அவரை வந்து இதை மாதிரி ஏமாற்றிட்டீங்க, வேலை செஞ்சால் அதுக்கேற்ற கூலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க அண்ணன் வேலை செஞ்சதுக்குரிய 3 பொற்காசு இவனோட 3 பொற்காசு மொத்தத்தையும் வாங்கிட்டு ஊருக்கு போயிடுறான். ஸோ எல்லா விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷனோ இல்லை ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கும் இல்லையா, பதட்டப்படாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்தா நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம டேக்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.